ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட் 13/2/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நீட் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கொடுப்பதற்கான வீடியோ. இப்போது நீட் யூஜி 2026 அப்ளிகேஷன் போடும்போது ஒரு சில மாணவர்களுக்கு ஆதார் மிஸ்மேட்ச்டு அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல, அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல, ஃபைனல் சப்மிட் கொடுக்க முடியல, ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா கடந்த 3 நாட்களாக இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ இதன் காரணமாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமா சார் அப்படின்னு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் உள்ளது. அதற்கான சொல்யூஷன் இங்கே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் அப்ளிகேஷனே போடல சார், இனிமேல் தான் போட போகிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அப்ளிகேஷன் போடுறவங்க எந்த விதமான தவறுகளையும் செய்யாமல் போடுவதற்கு, அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2026 நீட் எக்ஸாம் எழுதிட்டு அட்மிஷனை முடிச்சுட்டு தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா சென்டாக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 நீட் அப்ளிகேஷன் 8ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு. அப்பிருந்து கடைசி வரைக்கும், அதாவது எண்டு டு எண்டு அப்ளிகேஷன் போடுறது, அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாமுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி கொடுக்கறது, ஆல் இண்டியா கோட்டாக்கு, ஸ்டேட் கோட்டாக்கு மற்ற மாநிலங்களில் நான் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம டோட்டலாக ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் டோட்டல் பேக்கேஜாக கொடுத்துட்ருக்குறோம். இதை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்குறோம். குறைந்தபட்சம் ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மாணவராவதும் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்மக்கிட்ட கைடன்ஸ் எடுத்து அதன் மூலமாக அட்மிஷன் பெற்ற மாணவர்களாக இருப்பார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களும் கல்லூரிகளில் இருக்காங்க. இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுடைய ஆதரவுடன் தான். அட்மிஷன் முடித்ததுக்கப்புறமும் அங்கே யாராவது ரெஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும், நீங்கள் அட்மிஷன் முடித்து காலேஜில் ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்குதோ அங்கே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் ரெஃபரன்ஸ் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை, உங்களுக்கான 1-to-1 கைடன்ஸை, கம்ப்ளீட் கைடன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு பெய்ட் சர்வீஸ். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, கடந்த 8ஆம் தேதி இப்போது இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சில ஏற்கனவே அப்ளை பண்ணிகிட்ருக்கிற ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டெப்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான மெயிலுக்கும் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. டிசபிலிட்டி டீட்டெயில், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ஆர்னு கொடுத்துருப்பீங்க. 4வது ஸ்டெப்பில் ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஆதாரை ஐடியாக வச்சு ஐடி டீட்டெயிலாக வச்சு, ஐடி ப்ரூஃபாக வச்சு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பெயர் ஆஸ் பர் த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ் பர் த ஆதார் எப்படி இருக்குது அப்படிங்கிற 2 டேட்டா இருக்கும். இந்த 2 டேட்டாவும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போயிருக்கலாம். ஆதாரை அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்க, அல்லது இப்போ ரீசண்டாக
அப்டேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ரீசன்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் போன மாதம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வந்து அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க என்டிஏலேருந்து, ஆதாரை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணவங்களதில் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரியான மாணவர்களும், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வாழும் இந்தியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, என்ஆர்ஐயோ இல்லை அப்ராடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோ யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, அப்ளிகேஷனில் உங்களுடைய தகவல் ஒரு மாதிரியும், ஆதார் அப்டேட் ஆகாதனால உங்களுடைய பெயர், உங்களுடைய புகைப்படம் இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட்டாக இருந்ததுன்னா ஆதார் மிஸ்மேட்ச்டு அப்படின்னு வருது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அண்டர்லைன் பண்ணியும் காமிச்சிட்றேன். Your identity has been established as per Aadhaar. However, there is a mismatch of name given in the online application form and as Aadhaar record அப்படின்னு வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியவில்லை. அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் மேற்கொண்டு சப்மிட் பண்ணவும் முடியாது, அடுத்தது ஃபைனல் சப்மிட் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கடந்த ஒரு 3 நாட்களாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அதாவது நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா, இல்லை நம்ம வேற ஒரு அப்ளிகேஷன் போடுறதா, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த மாதிரியான பேரண்ட் நீங்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அது என்ன அப்படிங்கிறத இப்போது தெளிவாக சொல்கிறேன். இப்போது நம்ம சொன்ன மாதிரி அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாவும் ஆதாரில் இருக்கிற டேட்டாவும் மிஸ்மேட்ச் ஆகிருந்ததுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரீசெண்ட் டைமில் அப்டேட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு இந்த என்டிஏ வெப்சைட்டில் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். அப்போ மிஸ்மேட்ச் அப்படின்ட்டு ஃபர்தராக உங்களால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் வேர் 12th ஈக்குவலன்ட் பாஸ் அப்பியரிங் பர்சனல் செக்ஷன் இஸ் நாட் சேம் as class 12th குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் ப்ளீஸ் கரெக்ட் த டீட்டெயில். இதில் ஏதாவது ஒன்று தவறாக இருக்கலாம், அதை திருத்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபைனல் சப்மிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டஸ் நாட் மேட்ச் த நேம் இன் ஆதார். இன்னமும் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டஸ் நாட் மேட்ச் நேம் இன் ஆதார் அப்படின்னு காமிக்குது. இதனால் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியல, ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா ஃபைனல் சப்மிட்டு செய்ய முடியல, ஃபைனல் சப்மிட் இன்கம்ப்ளீட்னு காமிக்குது, அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் முடிக்க முடியல, கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ இதன் காரணமாக மாணவர்களும் பெற்றோர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இவர்களுக்கான சொல்யூஷன் வந்து ப்ராஸ்பெக்டஸில் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் அப்படின்ட்டு ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பருக்கு கடந்த 3 நாட்களாக n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணாலும் அவங்க வந்து ஃபோன் எடுக்கலை. ஓகேங்களா? ஃபோன் எடுக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் கால், அதாவது நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆங்கிலத்தில் தொடர 1 ப்ரெஸ் பண்ணவும், இந்தியில் தொடர 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 1 அமுத்தவும், ஜேஇக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 அமுத்தவும் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபோனில் காண்டாக்ட் பண்ண முடியவில்லை. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து நீட் UG 2026@nta.ac.in இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலை போட்டிங்கன்னா
அதுவும் ஒரு டைம் மெயில் போட்டிங்கன்னா பத்தாது, நிறைய டைம் மெயில் போட்டீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகேங்களா? நிறைய உங்களுடைய குறைகள் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் போது அதற்கான பதில் வரும். பதில் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் மெயிலுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அது எதனால் அப்படிங்கிறத பார்த்து அதை சால்வ் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆதார் மிஸ்மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்பெண்டிக்ஸ் 8ல் உங்களுக்கு அது தொடர்பான அனைத்து விவரங்கள் இருக்குது, அதை பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் சப்மிட் செய்யாமல் விட்டாலோ, ஓகேங்களா, ஃபீஸ் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டாலோ, ஸ்டெப் 3 ஆர் பேமெண்ட் ப்ராசஸ். ஸ்டெப் 3 அப்படிங்கிறது பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து அதற்கான ப்ரூஃப் வைக்காமல் விட்டாலோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, அப்ளிகேஷனை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெயிலை போட்டு மெயிலுக்கான ரிப்ளை வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்மளால் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னு அவசரப்பட்டு இன்னொரு அப்ளிகேஷன் போடக்கூடாது. ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க, ஒரு கேண்டிடேட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். 2 அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்த டேட்டா அங்கே இருக்கிறனால உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், உங்களுடைய ஆதார் நம்பர் ஆகட்டும், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய நேம், இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதனால் திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன் போட முடியாது. ஆல்ரெடி போட்ட அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குதுன்னா எதனால் அது உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை அப்படிங்கிறத மெயிலை போட்டு மெயிலுக்கான பதில் வரும் வரை நீங்கள் காத்து கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு, எந்த இஷ்யூ, ஆதார் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இன்னமும் யாருக்காவது சால்வ் ஆகலைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு நம்ம இப்போ என்ன சொல்யூஷன் சொன்னோமோ அந்த சொல்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தவறு இல்லாமல் பொறுமையாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் பதட்டம் இல்லாமல் மேற்கொண்டு உங்களுடைய எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம தெரியப்படுத்திக்க விரும்புகிறோம். வீடியோ இன்னும் முடியல. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான விவரங்களை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது, நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ
டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.